பொன்னியின் சார் நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இந்த ஆரூடங்கள் அல்லது கருத்து கணிப்புகள் இது எல்லாமே வந்து மிக்சடாக எல்லாரும் பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து கணிக்கவே முடியாத ஒரு தேர்தல் களமாக இது இருக்குது அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் தாவேகாவினுடைய அமைச்சரவை பட்டியல் உட்பட வெளியே பேசப்பட்டு அது ஒரு தனி டெம்ப்ளேட் உருவாக்கப்பட்டு அதை பற்றியான ஒரு விவாதம் நடக்குது. தாவேகா ஆட்சி தான் சாத்தியம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது இல்லையா? இதெல்லாம் எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு? தாவேகா ஆட்சி அப்படின்றதும் தாவேகா அமைச்சரவை தொடர்பான அந்த பட்டியல் வெளியாகி ஒரு வைரல் பண்ணுறதுன்றதும் எப்படி களத்தை புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது? இல்லை, இன்றைக்கி வந்து சமூக வலைதளங்களை நம்பலாமா, இல்லைனா அந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்துகிற கட்சிகளை நம்பலாமா, இதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆக்சுவலாக அதை இப்போது தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த லிஸ்ட்டும் வெளியிடல. அவங்களே அஃபீஷியலாக அறிவிச்சிட்டாங்க, அந்த மாதிரி நாங்கள் எந்த லிஸ்ட்டும் வெளியிடல, அது கிடையாது, உண்மை கிடையாது, ஃபால்ஸு அப்படின்றது. ஆனால் மறுபடியும் அது வந்து ஒரு பேசு பொருளாக இருக்குதுன்னா அது இன்றைக்கி இருக்கிற இந்த சமூக வலைதளங்களின் தாக்கம்தான். அது ஆக்கத்துக்கா இல்லைன்னா வீழ்ச்சிக்கான்றது தெரியல. அது நிறையா அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான தேர்தல் இல்லைன்னு சொல்லலை எல்லாமே. ஏனென்றால் இரட்டை இலக்கத்தில் ஒரு மூன்றாவது கட்சியும் ஒரு அணியோ இல்லை மூன்றாவது கட்சியோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது அவங்களும் ஒரு மெயின் கண்டக்டராக இருப்பாங்க அப்படின்ற ஒரு யுக்தி இந்த தேர்தலில் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் அது எந்த அளவுக்கு வந்து ரியாலிட்டி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் தேதி தான் நம்மளுக்கு வந்து முழுசாக தெரியும். மற்றபடி வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் அனுபவத்தின் அடிப்படையில் நம்ம பேசலாம். இல்லை, 2006 தேர்தலில் தேமுதிக ஒரு 8% வாக்கு வாங்கினாங்க இல்லையா? அப்போ தேர்ட் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் திமுக அதிமுகவுக்கு எதிரான ஒரு பெரிய அலையாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அதற்கு ஒன்று கூட்டணி பலம் இருக்கணும், அல்லது கேண்டிடேட் வந்து ரொம்ப நம்பகத்தன்மையான அல்லது ரொம்ப ஃபெமிலியாரிட்டியான கேண்டிடேட்டாக இருக்கணும். இது ரெண்டும் இல்லாமல் ஒரு விஜய் அலையோ அல்லது தாவேகா அலையோ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் உருவாகி இருக்கு அப்படின்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது இல்லையா? இல்லை, நான் என்ன யோசிக்கிறேன்னா, இது வந்து ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான அலை அப்படின்னா அது வந்து அந்த மூன்றாவது கட்சி வந்து மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கு வரைக்கும் நான் நம்புகிறேன். மற்றபடி அவர்கள் தலைமையில் மாற்றம் ஏற்படுமானா அது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி. எதிர்காலத்தில் ஏற்படுமானா அது சொல்ல முடியாது. அவங்க செயல்பாடை வச்சு தான் அடுத்த 5 ஆண்டுகள் செயல்பாடை வச்சு நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த இடம் ஏற்படுத்துவார். அது ஆளுங்கட்சிக்கு ஏற்படுத்துகிறாரா இல்லை பிரதான எதிர்கட்சி ஏற்படுத்துகிறாரான்றது தெரியாது. ஏன் அந்த புள்ளியை நோக்கி நகர்த்துறீங்க? அவங்க தாவேகாவிலேருந்து என்ன சொல்கிறாங்க, ஆட்சி மாற்றம், முதலமைச்சராக விஜய் தான் வருவார் அப்படின்ற இடத்த நோக்கி நகர்த்துறாங்க. அப்படின்றப்போ ஆட்சி மாற்றம் அப்படின்ற ஒரு அம்சம் தாவேகாவால் சாத்தியம் இல்லையா? அப்போ இல்லை, அவங்க நகர்த்தி பிரயோஜனம் கிடையாது. ஓட்டு தான் போட்டு முடிச்சாச்சு. அதனால தான் இப்போ நான் சொல்கிறேன். இல்லைன்னா நான் இப்போ நம்ம திமுகவுடைய தீமைகளை பற்றி இன்றைக்கி பேச வேணாம், விஜயோட விமர்சனம் பண்ணி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னென்னா யார் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு வேணால் நம்ம சொல்லலாம், அவ்வளோதான். இல்லைங்க சார், எல்லா சமூக வலைதளங்களில் கேட்கக்கூடிய கேள்வி என்ன இருக்குது, யாருக்கு வாக்களிச்சிங்க அப்படின்னா நிறைய இளைஞர்கள் தாவேகாவுக்கு வாக்களிச்சிருங்க, தாவேகாவுக்கு வாக்களிச்சிருக்கு. நிறைய வீடியோ காட்சிகள். எவ்வளோ பேர் சமூக வலைதளத்தை பயன்படுத்துகிறாங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற 5,73,00,000 வாக்காளர்களில் எவ்வளோ பேர் சமூக வலைத்தளத்தில் தன்னால் பயன்படுத்தி பதில் சொல்ல முடியுது? அது புள்ளிவரம் இருக்கா நம்மக்கிட்ட? அது இல்லை. 4,87,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க இந்த தடவை. 4,87,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 87 லட்சம் பேர் தான் ஓட்டு போடலை, 86 லட்சம் பேர் ஓட்டு போடலை. அப்போது இந்த 4,87,00,000 பேரும் சமூக வலைத்தளத்தில் பயன்படுத்தி அவங்களால சொல்ல முடியுமா? அப்போ சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தக்கூடிய ஞானமும் அந்த உத்வேகமும் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் சொல்கிறது கரெக்ட், உண்மைதான். அதில் பெருவாரியாக வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்றது உண்மை, இல்லைன்னு சொல்ல. அது எந்த அளவுக்குன்றது அந்த புள்ளி விவரம் இல்லைல்ல நம்மக்கிட்ட. அப்படி இருக்கும்போது நம்ம அதை கணிக்கவும் முடியலல்ல எந்த அளவுக்கு அது இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, தாவேகா கிட்ட வந்து அங்கீகரிக்கப்பட்ட உறுப்பினர்கள் அப்படின்னு, அதாவது அஃபீஷியலா யார் யாரெல்லாம் ஓட்டர் ஐடி வச்சிருக்கிறாங்களோ அவங்கள தான் நாங்கள் வேட்பாளர்கள், அதாவது கேண்டிடேட் அவங்கள தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம் அப்படின்னும் பொழுது அவர்களுடைய வாக்கே ஏறக்குறைய 1.5 கோடி பேர் வந்துட்டாங்க அப்படின்னும் பொழுது கூடுதலாக திமுக எதிர்ப்பு அல்லது அதிமுக எதிர்ப்புன்ற புள்ளியில சேரும். ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டா, திருச்சி கூட்டமோ என்னமோ நினைக்கிறேன் அவருது. அந்த கூட்டத்துக்கு வந்து அனுமதிக்கப்பட்டவர்கள் 4,998 பேர். 5,000 பேருக்கு 4,998 பேர். அவங்களுக்கு வந்து இந்த கியூஆர் கோடு வச்சு ஐடென்டிஃபிகேஷன் வச்சு தான் அனுமதியே கொடுத்தாங்க. அது வந்தாங்க உள்ள. ஒரு சுராஜ்னு ஒருத்தர் நினைக்கிறேன்,
மாரடைப்பால் என்னமோ மரணம் அடைஞ்சிட்டார். அவர் என்ன சொன்னார், என்கிட்ட அடையாள அட்டையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கூப்பிட்டாரு அதனால வந்தேன் நான் சொன்னாரா இல்லையா? அப்போது இந்த ஒருத்தர் பாதிக்கப்பட்டவரே நான் அடையாள அட்டை இல்லாமல் தான் உள்ள அந்த QR கோடு இருக்கிற இடத்துக்கே வந்தேன்றாரு. அதனால் இதெல்லாம் இருக்கலாம், மிகைப்படுத்தப்பட்டதாகவும் இருக்கலாம். இது அவங்க கால்குலேஷன் என்னன்னா வீட்டுக்கு ஒரு வாக்கு அப்படின்றாங்க இல்லைங்க சார். இப்போ வீட்டுக்கு ஒரு வாக்குன்னு எடுத்துட்டாலும் கூட 5 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா அதில் பல கோடி தாவேகாவுக்கு வருன்ற ஒரு கால்குலேஷன் இருக்குது. ப்ளஸ் அவங்களுடைய உறுப்பினர் அட்டை வைத்திருக்கிறவங்களே 1 கோடி 1.5 கோடி இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது 2.5 கோடி அந்த கால்குலேஷன் ஈஸியாக வந்துடுது. இல்லை ரீகன், இப்போ அவங்க சொன்ன கணக்கு பிரகாரம் இப்போ நீங்கள் 220 MLA தொகுதியில் அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு சொன்னால் கூட அவங்க உங்கள் மேலே கோவப்படுவாங்க. மீதி 14 ஏன் விட்டீங்கன்னு வாங்க. இப்போ அவங்க சொல்கிற கணக்கு பிரகாரம் அப்படி தானே வரும். அவங்க சொல்கிற கணக்கை வச்சு நம்ம விவாதிக்க முடியாது. நம்ம என்ன விவாதிக்க முடியும்னா, கடந்த தேர்தலில் எப்படி இருந்துச்சு, கடந்த காலங்களில் எப்படி இருந்துச்சு, இந்த காலங்களில் அந்த மாற்றத்தை தாண்டி ஒரு மாற்றம் ஏற்படுமா. இப்போ 1977 4 முனை போட்டி, 4 முனை போட்டியில் 4 முனைகளும் டபுள் டிஜிட்டில் வந்தாங்க. 4வது இடத்துல ஜனதா கட்சி 17.3% ஓட்டு, 3வது இடத்துல காங்கிரஸ் 20.6% ஓட்டு, 2வது இடத்துல திமுக 25% ஓட்டு, முதல் இடத்துல அதிமுக 33.5% ஓட்டு. அது எதுலேருந்து பிரிஞ்ச ஓட்டு அப்படின்னா திமுகலேருந்து பெரும்பாலும் பிரிஞ்ச ஓட்டு. ஏன்னா திமுகலேருந்து பிரிச்சு கட்சி, திமுகவால் பழிவாங்கப்பட்டு கட்சி உடைந்து அதில் பெருவாரியான மக்களோடு அவர் நிற்கிறாரு. அவருடைய ரசிகர் பட்டாளமும் கூட இருக்குது. அவங்க ஏற்கனவே திமுகவில் இருந்தது. அப்போ அந்த திமுகலேருந்து பிரியும் போதே மற்ற 2 கட்சிகள் டபுள் டிஜிட்டில் வாங்கினாலும் அதை மீறி அவர் முன்னாடி நிற்கிறார். இப்போ வந்திருக்கிற தாவேகா எதுலேருந்தும் பிரிஞ்ச கட்சி கிடையாது. இல்லை எந்த ஒரு கட்சியும் பழிவாங்கப்பட்ட கட்சியும் கிடையாது. ஒரு வைகோ மாதிரியோ அந்த மாதிரி பழிவாங்கப்பட்ட கட்சியும் கிடையாது. பழிவாங்கி உணர்ச்சி வசப்பட்டு ஆரம்பித்த கட்சியும் கிடையாது. தனிப்பட்ட முறையில் அவர் ஆரம்பித்த கட்சி. அவர்கிட்ட இருக்கிற கவர்ச்சி, செரிஷ்மா, அந்த திரையுலக பின்புலம், ஏராளமான ரசிகர்கள், இது எல்லாமே அவருக்கு வாக்கு சொத்தாக, செல்வாக்காக இங்கே அடையாளம் காட்டப்படுகிறது. அதனால் அது எந்த அளவுக்கு இருக்குதுன்றது தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் மேலே இருக்கிற ஒரு அதிருப்தி, ஆமாம் அதிருப்தி, அவ்வளோதான், ஒரு வெக்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம அந்த எண்ணத்தில் இருக்கிறவங்களில் எத்தனை பேர் அங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது யாருடைய ஓட்டு பாதிக்கப்பட்டு இருக்கிறது தான் நமக்கு பார்க்க முடியும். யாருடைய ஓட்டு சார் இப்போ அப்படிதான் பார்க்க முடியும். ஏன்னா அவருக்கு தனிப்பட்ட அளவுக்கு ஓட்டு அவருக்குரியதை விட அதிகமாக வாங்க போறாரு. அப்போ இப்படி புரிஞ்சுக்க வேணான்னு தாவேகாவோ அல்லது விஜய் தலைமையிலான தாவேகாவோ முதல் இடத்தை நோக்கி நகர முடியாது, 2ஆம் இடத்துக்கு வேணா வரலான்னு சொல்ல வரீங்களா? அப்போ 2ஆம் இடத்துக்கு இல்லை, நான் 2ஆம் இடத்துக்குன்னு நான் சொல்ல, அவங்க முதல் இடத்துக்கு வர முடியாதுன்றது மட்டும்தான் நான் சொல்றேன். அப்போ 3rd பிளேஸ் கூட என்ன பொசிஷன் வைக்கிறீங்கன்றது இருக்குல்ல சார்? இல்ல நம்ம வைக்கவும் முடியாதுல்ல. இப்போ அவங்க வாங்குற ஓட்டை எவ்வளவுன்னு தெரியாதுல்ல, பிரிக்கிற ஓட்டு எவ்வளவுன்னு தெரியாதுல்ல. இப்போ நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது என்னது, அர்ச்சனா பட்நாயக் சொன்னது 18 to 19 வயது உள்ளவர்கள் 14.5 லட்சம் பேர் இந்த முறை சேர்ந்திருக்காங்க. மொத்தம் 17 to 18 லட்சம் பேர் நாங்கள் சேர்த்துருக்குறோம். அப்போ 15 லட்சம் பேர் புதுசாக முதல் முறை வாக்காளர்கள், ஒரு 3 லட்சம் பேர் முதல் முறையாக வாக்கு பதிவு பண்ணுறாங்க. அவங்க இது வரைக்கும் அவங்க பதிவு பண்ணல, ஒருவேளை ஷிஃப்டடாக இருக்கலாம், இல்லைனா கேர்லெஸ்னஸில் இது வரைக்கும் ஓட்டே வாங்கல, அவங்க ஓட்டே போடல, அது ஒரு 3 லட்சம். அப்போ இந்த 18 லட்சம் பேர், இந்த 18 லட்சம் பேரில் 90% அவருக்கு போட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. இது மட்டும் தான் கணக்கு. போன தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தலுக்கு எடுத்திங்கன்னா 24 லட்சம் பேர் கூட ஓட்டு போட்டிருக்காங்க. போன தேர்தலில் 4,63,00,000, இந்த தேர்தலில் 4,87,00,000, 24 லட்சம் பேர் கூட போட்டிருக்காங்க. ஏற்கனவே இருக்குது 18 லட்சம் பேர் புதுசாக சேர்த்தது போட்டிருக்காங்க. அப்போ 7 to 8 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. 7 to 8 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. அதில் எந்த அளவுக்கு போட்டிருக்காங்க? இப்போ இதுவரை தாவேகாவுக்கு எவ்வளோ பதிவாயிருக்குன்னு நினைக்கிறீங்க சார் நீங்கள்? இல்லை, அதுதான் 24 லட்சம்னு சொல்கிறீங்க. நம்ம 24 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க சார் ஓட்டு. மீதி ஓட்டெல்லாம் அவர் வாங்குறது எக்ஸிஸ்டிங் ஓட்டை பிரிக்கிறார். மீதி அவர் வாங்குற ஓட்டெல்லாம் ஒன்று பாரம்பரியமாக ஒரு பக்கம் போட்ட ஓட்டு, இல்லைன்னா இன்னொரு பக்கம் போட்டு, இல்லைன்னா நடுநிலையாளர்களாக இருந்து ஒரு தடவை திமுக கூட்டணி போட்டிருப்பாங்க, ஒரு தடவை அதிமுக கூட்டணி போட்டிருப்பாங்க நடுநிலையாளர்கள், அவங்கள எவ்வளோ ஓட்டை அவர் வாங்குறாரு. இப்போ இதில் நம்ம பார்க்கும்பொழுது தான் யாருக்கு பாதிப்பு அதிகம் போது நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா திமுக கூட்டணிக்கு பாதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எப்படி அந்த புள்ளி? இப்போ அது என்னன்னா உண்மையாகுமான்றது தெரியாது. யதார்த்த சூழ்நிலை என்னன்னா ஒரு விஷயந்தான்,
தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் பிரகாரம் 12% சிறுபான்மைகள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள். நீங்கள் 15% வச்சுருக்கோங்க. சில பேர் சொல்லாத இருப்பாங்க. 15%. இப்போ அவர் வாங்குகிற ஓட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது 15%த்தில் நீங்கள் 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 2 கோடி பேர் இருக்காங்க. 2.25 கோடிக்கு மேலே இருக்காங்க 40 வயசுக்கு கீழே. இந்த மக்களில் கணிசமான ஓட்டு அவருக்கு போகும்னா, இப்போ நீங்கள் 2 கோடி மக்களில் 15%னா 30லேருந்து 35 லட்சம். 2.25 கோடினா 35 லட்சம் பேர் இருக்காங்க சிறுபான்மையில். இல்லை, நான் என்ன கேட்குறேன் சார், அந்த சிறுபான்மையினர் வாக்கு தான் விஜய்க்கு போகுன்ற புள்ளியை நோக்கி எப்படி கட்டமைக்கிறீங்க? நீங்கள் அவர் என்ன சொல்றாரு, ஒட்டுமொத்தமா எல்லா பிரிவினருடைய வாக்கும் தாவேகாவுக்கு வரும், எல்லா பிரிவினரையும் வரும்ன்றது நம்மளுக்கு நம்பகத்தன்மையோட வரக்கூடிய வாக்குகளை சொல்றேன். மற்றவங்களுக்கு வந்துச்சா, மற்ற வாக்குகள் போச்சா இல்லையான்றது உங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. ஆனா இது எங்க போகக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும். இப்ப நான் சொல்றது பெரும்பாலும் எங்க போகக்கூடிய வாய்ப்பு இந்த சைடு பிஜேபி கூட்டணின் போது அதுல ஒரு கணிசமான ஓட்டுன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே போகும்னு சொல்ல முடியாது. சிறுபான்மை பிஜேபி கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் போடுவாங்க. பட் பெரும்பான்மை அங்கதான் போகும். நம்ம கடந்த காலங்களே பார்த்துருக்கோம். அதாவது திமுக கூட்டணி ஒரு 12% வச்சுட்டு தான் தேர்தலே சந்திக்கிறாங்க. அதிமுக கூட்டணி 0லேருந்து வருதுன்னு தான் நம்ம சொல்லுவோம்ல. அப்போ அந்த 35 லட்சத்துல கணிசமான ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்க வாய்ப்பு. திமுக ஆதரவு கேள்வி வருதுங்க சார். ஒன்று, இப்போ வாக்களித்ததாக சொல்லப்படுகின்ற, அதாவது தாவேகாவுக்கு நான் வாக்களிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னதாக வெளியாகக்கூடிய அந்த வீடியோ காட்சிகள் அவங்க சொல்றது மாற்றம் ஒன்று வேண்டும் இல்லையா? அது திமுக அதிமுக 2 பேரும். அதை தான் கேட்டேன். எனக்கு ஒரு டவுட். இல்ல 4 கோடி 87 லட்சம் மக்கள்ல எத்தனை பேர் அந்த சமூக வலைத்தளத்துல பதிவு பண்ணிருக்காங்க? இதுக்குள்ள இருந்து தான் வருதுன்னு சொல்றீங்களா? அப்ப எங்களுடைய பெரும்பான்மையான இடங்கள் திமுக அதிமுகவுக்குள்ள உடையாது. இல்ல, நான் கேக்குறது இதுதான். திமுகவுக்கு வரக்கூடிய அந்த பிலோ 40ல இருக்காங்கல்ல, அவங்க ஓட்டு கணிசமான ஓட்டு சிறுபான்மை ஓட்டு கன்வெர்ட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, பெண்கள் ஓட்டு. பெண்கள் ஓட்டுன் போது நீங்கள் ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளோ இருந்தாலும் ஓரளவுக்கு திமுக பக்கம் ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு கடந்த காலத்தில் பேசப்பட்டது இல்லையா? அப்போ இந்த 40 வயசுக்கு கீழே இருக்கிற இளம் பெண்கள் தான் 20-25 வயசு கூட வச்சுக்கோங்க. அவங்க 1,16 லட்சம் பேர் இருக்காங்க. அதில் ஒரு கணிசமாக போயிருக்க வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் வாய்ப்பு தான். நம்ம உண்மையில் பார்க்கல, பெட்டியை திறந்தால் தான் தெரியும். இது ரெண்டாவது. மூன்றாவது, தலித் மக்கள். அந்த தலித் மக்கள் நம்மளுக்கு யாருமே பெருசாக செய்யலைன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது அப்போ அதில் கொஞ்சம் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பக்கம். ஆன்டி நம்ம திமுக ஓட்டுனா அது அதிமுக அறுவடை பண்ணக்கூடிய இடம். அதில் ஒரு கணிசமாக போயிருக்க வாங்கிக்கூடு. அது அதிமுக பக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். எனக்கு ரொம்ப ஷார்ப்பாக ஒரு இடத்த நீங்கள் கொண்டு வந்து நிறுத்துறீங்க. அதாவது சிறுபான்மையினர் வாக்கு, பெண்களுடைய வாக்கு, பட்டியல் சமூகத்தினுடைய வாக்கு, இது திமுகவுடைய வாக்கு வங்கியா இருக்குது. அதை நோக்கி விஜய் குறி வைத்து அடிச்சாருன்னா அந்த வாக்கு வங்கி தாவேகாவுக்கு வரும்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ இந்த இடத்துல அதிமுக அறுவடை பண்ணிருக்கணும் இல்லையா? அந்த இடத்துல அதிமுகவும் லாஸ்டுக்குள்ள தானே இருப்பாங்க. அவங்களுக்கும் இஸ்லாமியருடைய வாக்கு, கிறிஸ்தவர்கள் வாக்கு இருக்குது, பெண்களுடைய வாக்கு இருக்கு, பட்டியல் சமூகத்தினுடைய வாக்கு. இதெல்லாம் அதிமுக வர ஓட்டு கிடையாது. இதெல்லாம் யாருக்கு வர ஓட்டு? அதிமுக என்னன்னாலும் திமுக வர ஓட்டு தானே. இப்போ நீங்கள் சொல்றது, நான் சொல்றதெல்லாம் திமுக வர ஓட்டு. இதுக்கு மேலே ஒரு ஆன்டி பிஜேபி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்கும். நம்ம நடுநிலையோடு பேசுறதுக்காக சொல்கிறேன். ஓரளவு கணிசமாக இருக்கும்ன்றது எல்லா பக்கமும் ஒரு பேச்சு பொருள் தான். அப்போ அதை எந்த இடத்துக்கு நோக்கி போகும்? அது திமுகவை நோக்கி போகும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்டி பிஜேபி ஓட்டுனா திமுகவை நோக்கி போகிறதுக்கு ஏன்னா வேற ஆல்ட்ரேஷன் கிடையாது அவங்களுக்கு. இப்போ ஒரு ஆல்ட்ரேஷன் எக்ஸிஸ்டிங், அது கொஞ்சம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் இந்த மாற்றத்தை விஜய் கொடுப்பாருன்னு நினைக்கிறவங்க அதிமுக பக்கம் போகாமல் சில பேர் நீங்கள் சொன்ன மாதிரி போயிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சதவீத அடிப்படையில் பார்த்தா திமுக கூட்டணிக்கு அதிக பாதிப்பு ஏற்படும். அதிமுக பாதிப்பு ஏற்படான்னு சொல்ல, திமுக கூட்டணிக்கு அதிகமாக ஏற்படும். இன்னொரு முக்கியமான விஷயம், இணக்கமாக இருந்தது அதிமுக கூட்டணி, சில இடத்தில் சுணக்கமாக இருந்தது திமுக கூட்டணி. கடைசி வரைக்கும் உச்சபட்ச தலைவராக இருக்கிற அந்த கட்சியில் இந்த தேசத்தில் தமிழ்நாட்டு மக்கள் பாசத்தோடு பரிவோடு பார்க்கக்கூடிய அந்த நேரு குடும்பத்தின் தலைமகன் ராகுல் காந்தி கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியும் கூட பேசல. அந்த காங்கிரஸ் வாக்குகள் கணிசமாக வெக்ஸா இருந்தாங்க. அது ஒரு வாய்ப்பு. ரொம்ப சுருக்கமா சார். இல்லை, இதில் தெரிஞ்சது என்னன்னா, இப்போது அதிமுக திமுகவில் சமூக வலைத்தளத்தை பயன்படுத்துகிறவங்க கூட கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறாங்க அவங்க. அது அந்த இது ஏன்னா அவங்க தேர்தல் என்றைக்கு முடிஞ்சதோ அன்றைக்கி அதை விட்டு விலகிட்டு இருப்பாங்க. இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு.
ஆனால் இவங்க வந்து இன்னும் ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது நன்றி சார், நன்றி தாவேக்காவை சார், நன்றி. அப்படி இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ சார் சொன்னார் எதிர்க்கட்சியாக கூட அதிமுக வர முடியாதுன்னு. இந்த நிலைமை இப்போ திமுகவுக்கு தான் ஏற்படும். ஏன்னா கடந்த காலங்களில் இது போல் நிலைமை வரும்போது திமுக எதிர்க்கட்சியாக கூட வந்தது கிடையாது. இதை நம்ம பார்த்துருக்கோம். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய உழைப்பு, அதிமுக தலைவரோட உழைப்பு, அவர் தாவேக்காவை அணுகின வியூகம் எப்படியெல்லாம் விலகாது நெருங்காது அவர் அணுகின வியூகம் அது வேற. அந்த வியூகத்துக்கு வந்து மக்கள்கிட்ட அங்கீகாரம் இருக்கிறது. இந்த களத்தில் அவங்க முந்துவாங்க அப்படின்றது அதிமுக கூட்டணியை நீங்கள் ரிசல்ட்டில் பார்ப்பீங்க. நன்றி.